மலைகளுக்கு இடையே அடங்கிக் கொண்டிருந்த சூரியனின் பொற்கதிர்கள் ஏரியின் நீரில் விழுந்து ஒளிர்ந்தன. அந்த அமைதியான கரையோரம் நாணல் புதர்களுக்கு அருகில் அருண் என்ற இளைஞன் தனது வில்வித்தை பயிற்சியில் முழு மூச்சுடன் இருந்தான். அவனது கண்கள் தூரத்தில் வைக்கப்பட்டிருந்த இலக்கை பதிவு செய்தன. ஆனால் அவனது மனம் முழுவதும் இப்போது வேறு ஒரு சிந்தனையில் இருந்தது. பின்னால் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. மீரா, அவனது காதலி, மெல்ல நடந்து வந்து அவனருகில் நின்றாள். அவள் கண்களில் ஒரு குறும்பு சிரிப்பு மின்னியது. அருண், நீ எப்பவும் அந்த இலக்கையே பார்த்துக் கொண்டிருக்கிறாயே, உன் அம்பை எடுத்துவிடு. எவ்வளவு தூரம் போகிறது என்று நானும் பார்க்கிறேன் என்றாள் அவள், குறும்பையாக கண் சிமிட்டி. அருண் வில்லை தாழ்த்தி மெதுவாக திரும்பினான். அவன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. நான் அம்பை விடுவது சரிதான் மீரா, ஆனால் அந்த திசையை நீ எனக்கு காட்ட வேண்டுமே, அப்போதான் என் அம்பு சரியான இடத்தில் போய் விழும் என்றான், அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி. மீராவிற்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்தது. அவள் கன்னங்கள் சிறிது சிவந்தன. அப்படியென்றால் நான் தான் இலக்கு என்று சொல்கிறாயா என்று கேட்டாள் சற்று தயக்கத்துடன். அருண் ஒருபடி முன்னே வந்து அவளது கைகளைப் பற்றி தன் நெஞ்சில் வைத்துக் கொண்டான். இல்லை மீரா, என் இலக்கு எப்போதும் உன்னோடு அன்புதான். ஆனால் அந்த அன்பை அடைய உன் மனது என்ற இலக்கின் சரியான புள்ளியை நீ எனக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அங்கு என் அம்பு தைத்தால் அது காயப்படுத்தாது, காதலால் நம்மை இணைத்துவிடும் என்றான் மிக மென்மையாக. மீரா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு அவனது தோளில் சாய்ந்து கொண்டு, சரி, அந்த புள்ளியை நான் காட்டுகிறேன். ஆனால் உன் அம்பு தவறாமல் அங்கு வந்து சேர வேண்டும், சரியா என்றாள். ஏரிக்காற்று அவளது கூந்தலை வருடிச் சென்றது. அருண் மீண்டும் வில்லை கையில் எடுத்தான். ஆனால் இந்த முறை அவன் பார்வை இலக்கின் மீதோ அல்லது அம்பின் மீதோ இல்லை. அது முற்றிலும் மீராவின் மீதே இருந்தது. சொல்லு, நான் எங்கே குறிவைக்க வேண்டும் என்றான் அவன், குரலில் ஒரு புதிய உற்சாகத்துடன். மீரா அவனுக்கு பின்னால் நின்று அவனது கைகளை தன் கைகளால் பற்றினாள். இப்போது அவள்தான் வழிகாட்டப் போகிறாள். அந்த முதல் தொடுதலிலேயே இருவரின் இதயத் துடிப்பும் ஒரே தாளத்தில் ஓடத் தொடங்கியது. அடுத்து என்ன நடக்கும்? மீரா அருணுக்கு எப்படி குறி காட்டப் போகிறாள்? அருணின் பின்னால் மீரா நின்றாள். எரிக்காற்று சற்று நின்றிருந்தது. அந்த அமைதியில் 20 இதயங்களின் துடிப்பு மட்டுமே ஒலித்தது. மீரா தன் கைகளை நீட்டி அருணின் வலது கையை மெதுவாகப் பற்றினாள். அவனது விரல்களை தன் விரல்களால் இணைத்து அம்பின் நுனியை உயர்த்தி சரியான திசையில் நிறுத்தினாள். இப்ப பார் அருண், இதுதான் சரியான புள்ளி என்று அவள் அவன் காதோரம் கிசுகிசுத்தாள். அவளது மூச்சின் வெப்பம் அவன் காதைத் தொட்டது. அருணின் உடல் சிலிர்த்தது. புள்ளி சரியாக தெரிகிறது மீரா, ஆனால் என் கைகள் தடுமாறுகின்றன என்றான் அவன் சற்று நடுக்கமான குரலில். மீரா இன்னும் நெருங்கி வந்து நின்றாள். அவள் மார்பு அவனது முதுகில் படுமளவுக்கு அருகில். முதலில் அந்த புள்ளியை நன்றாகப் பார். உன் கவனம் முழுவதும் அங்கேயே இருக்கட்டும். உன்னோடு அம்பை எடு. வில்லை நன்றாகப் பிடி. கை நடுங்கக் கூடாது என்றாள் அவள், ஒரு ஆசிரியையின் கண்டிப்பும் ஒரு காதலியின் மென்மையும் கலந்த குரலில். அருண் ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டான். அவன் தன் கவனத்தை முழுவதுமாக அந்த இலக்கின் மீது பதிய வைத்தான். வில்லை இறுக்கிப் பிடித்தான். அம்பை நாணில் பொருத்தினான். அவனது விரல் நுனிகள் வரை உணர்வு பரவியது. இதற்கு முன்பு எப்போதாவது அம்பை இப்படி குறி பார்த்து விட்டிருக்கியா? மீரா மெதுவாகக் கேட்டாள். இல்லை, இதற்கு முன்பு இப்படி யாரும் எனக்கு கற்றுத் தந்ததில்லை. இதுதான் என் முதல் முறை என்றான் அருண் முழு உண்மையாக. மீரா சிரித்தாள். பரவாயில்லை, இப்போது கற்றுக்கொள். ஆனால் சும்மா விடாதே. அந்த புள்ளியை சரியாக குறி பார்த்துவிட வேண்டும். அப்போதான் அது மகிழ்ச்சியாக இருக்கும். அருண் மீண்டும் மூச்சை இழுத்துப் பிடித்தான். வில்லை சற்றும் அசைக்காமல் அவன் முழு உடலையும் ஒரு நேர்கோட்டில் நிறுத்தினான். மீரா சொன்ன திசையை அவன் தன் கண்களால் 3 முறை சரிபார்த்தான். பிறகு ஒரே சீரான இயக்கத்தில் அம்பை விட்டான். காற்றை கிழித்துக் கொண்டு அம்பு சென்று சரியாக அந்த மையப்புள்ளியில் தைத்தது. டம்பா, அப்படி ஒரு துல்லியம் அதற்கு முன்பு ஒருபோதும் நிகழ்ந்திருக்கவில்லை. சாதித்துவிட்டேன் என்று அருண் பெருமிதத்துடன் திரும்பினான். ஆனால் மீராவின் முகத்தில் ஒரு புதிய புன்னகை, ஏதோ சொல்லத் தயங்குவது போல். வில்வித்தை பயிற்சி முடிந்தது. ஆனால் என்றாள் அவள். அந்த ஆனால் எதைச் சுட்டிக்காட்டுகிறது? அம்பு இலக்கில் தைத்ததும் மீரா கைத்தட்டினாள். அருண், நீ உண்மையிலேயே சூப்பர் என்றாள். ஆனால் அவள் கண்களில் இருந்த குறும்பு மறையவில்லை. உடனே அவள் ஒரு குச்சியில் உளுந்து வடையை மாட்டி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் உயர்த்திப் பிடித்தாள். வில்வித்தை பயிற்சியை கற்றுக்கொண்டாய். ஆனால் இது நிஜமான சவால். இந்த வடையின் நடுவில் இருக்கும் ஓட்டை வழியாக உன் அம்பு தவறாமல் போக வேண்டும். குறி தவறாமல் விடுவியா என்று அவள் சவால் விட்டாள். அருண் வில்லை கையில் எடுத்து நிமிர்ந்து நின்றான். இவ்வளவு நேரம் நீயே எனக்கு பக்கத்திலிருந்து சொல்லிக் கொடுத்திருக்க. இது என்னால் முடியாதா? அந்த ஓட்டை வழியாகத்தானே அம்பை விட வேண்டும் என்று பெருமிதமாகக் கேட்டான். மீரா வடையை அசைக்காமல் பிடித்துக் கொண்டாள்.
அருண் தன் மூச்சை அடக்கி முழு கவனத்தையும் அந்தச் சிறிய ஓட்டையின் மீது வைத்தான். வில்லை முழுமையாக இழுத்து அம்பை விடுவித்தான். சுர்ர் என்ற சத்தத்துடன் பாய்ந்த அம்பு வடையின் ஓட்டை வழியாக வடையைத் தொடாமல் ஊடுருவிச் சென்று பின்னாலிருந்த மரத்தில் நன்றாகத் தைத்தது. மீரா ஆச்சரியத்தில் விழிகள் விரியச் சிரித்தாள். அருண், அருமை, ஒரு வழியாக இந்த வடை டெஸ்டில் தேர்ச்சி பெற்றுவிட்டாய் என்றாள். அருண் வில்லை கீழே வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தான். பயிற்சியெல்லாம் நன்றாகத்தான் போகிறது மீரா, ஆனால் இந்த உளுந்து வடையை ஓட்டையில் அம்பு விடுவதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் நம் பசியை தீர்க்கவும் பயன்படுத்தலாமே என்று சிரித்துக் கொண்டே கேட்டான். மீரா ஒரு துண்டு வடையை எடுத்து அவன் வாயில் ஊட்டிவிட்டு, சரி, பயிற்சி முடிந்தது, இப்போது நமக்கான ரொமான்டிக் பிரேக். ஆனால் மறந்து விடாதே அருண், நான் சொன்ன அந்த அடுத்த பயிற்சி இன்னும் பாக்கி இருக்கிறது என்றாள், அவனது கன்னத்தை மெல்ல கிள்ளியபடி. அருண் வடையை சாப்பிட்டு முடித்ததும் மீரா அவனை ஒரு புதிய பார்வையில் பார்த்தாள். இனி வெளியில் பயிற்சி முடிந்தது, அடுத்த பயிற்சி என் வீட்டில் இருக்கிறது, வருகிறாயா என்றாள். வீட்டில் என்ன பயிற்சி? அதற்கு வில்லும் அம்பும் தேவையா? அருண் திகைத்துப் போனான். வீட்டிலா? அங்கே என்ன பயிற்சி மீரா? அங்கே எதற்கு வில்லும் அம்பும் என்று ஆச்சரியமாகக் கேட்டான். மீரா அவன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினாள். அங்கேயும் உனக்கு இதே மாதிரித்தான் அம்பு விடும் வேலை, ஆனால் அது இங்கே செய்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் என்று ரகசியமாகச் சொன்னாள். வழி முழுவதும் அருணின் மனதில் கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. மீரா, விளையாட்டாகச் சொல்லாமல் உண்மையாகச் சொல், வீட்டுக்குள்ளே எப்படி அம்பு விட முடியும்? அங்கே ஏதாவது இலக்கு வைத்திருக்கிறாயா, அல்லது உன் மனதுக்குள்ளே நான் அம்பு விட வேண்டும் என்று சொல்கிறாயா என்று கேட்டான். மீரா திரும்பி அவனை பார்த்து குறும்பு ததும்பும் குரலில் சொன்னாள். அங்கே வந்தால் தெரிந்துவிடும் அருண், சில பயிற்சிகளை 4 சுவர்களுக்குள்ளேதான் செய்ய முடியும், வெளியில் முடியாது. அவர்கள் மீராவின் வீட்டை அடைந்தார்கள். வீட்டின் உள்ளறை ஒரு சிறிய அறை. அங்கே சுவரில் ஒரு பெரிய கரும்பலகை போன்று ஒன்று இருந்தது. ஆனால் அதில் வழக்கமான இலக்கு வட்டங்கள் இல்லை. பதிலாக பல சிறு சிறு இதய வடிவங்கள் வரையப்பட்டிருந்தன. ஒவ்வொரு இதயத்தின் மையத்திலும் ஒரு சிறு பொத்தான் இருந்தது. இதோ உன் புதிய இலக்கு என்றாள் மீரா. இந்த இதயங்களின் மையத்தில் உள்ள பொத்தானை அம்பு தைக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு விதி இருக்கிறது, நீ கண் மூடிக்கொண்டு விட வேண்டும். கண் மூடியா? அருண் அதிர்ச்சியடைந்தான். அது எப்படி முடியும்? மீரா அவனருகில் வந்து நின்றாள். நான் உன் கண்களை மூடுவேன், அப்புறம் உன் மனதில் என்னை மட்டும் நினைத்து அம்பை விடு என்றாள். அடுத்து என்ன நிகழும்? அருண் கண்ணை மூடி அம்பு விடுவான. அருணுக்கு முதலில் பயமாக இருந்தது. கண்ணை மூடி எப்படி அம்பு விடுவது? அது என்னால் முடியாது என்றான். மீரா அவன் பின்னால் வந்து 2 கைகளாலும் அவன் கண்களை மெதுவாக மூடினாள். இப்போது உனக்கு வெளியுலகம் தெரியாது, ஆனால் உன் இதயத்திற்கு எல்லாம் தெரியும். நான் எங்கே நிற்கிறேன் என்பதை உணர். நான் சொல்கிறேன், இப்போது வில்லை உயர்த்து என்றாள். அருண் மெதுவாக வில்லை உயர்த்தினான். அவன் மூச்சிரைத்தான். அம்பை நாணில் பொருத்து என்றாள் மீரா. அவன் பொருத்தினான். இப்போது இழு, இலக்கு உனக்கு முன்னால் 20 அடி தூரத்தில், அதன் இதய மையம் குறிவை. அருண் வில்லை இழுத்தான். அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் மீராவின் குரல் அவனை வழிநடத்தியது. அவன் மனதுக்குள் அவளது முகம் வந்தது, அவள் சிரிப்பு, அவள் கண்களின் ஒளி. ஏதோ ஒரு உந்துதலில் அம்பை விட்டான். காற்றில் சீறிப்பாய்ந்த அம்பு மீரா வரைந்திருந்த இதயத்தின் நடுப்புள்ளியில் இருந்த பொத்தானை திருகித் தைத்தது. மீரா கைதட்டிச் சிரித்தாள். அருண், நீ வென்றுவிட்டாய், கண்ணை மூடிக்கூட இதயத்தை கண்டுபிடித்து விட்டாய் என்றாள். அருண் கண்களைத் திறந்தான். இலக்கை பார்த்து வியப்படைந்தான். நான் இதை எப்படிச் செய்தேன் என்று கேட்டான். மீரா அவன் அருகில் வந்து அவன் நெற்றியில் ஒரு முத்தமிடத் தொட்டாள். ஏனென்றால் நீ இனி கண்களால் பார்ப்பதில்லை, உன் இதயம் பார்க்க கற்றுக்கொண்டாய், அதுதான் உண்மையான வில்வித்தை என்றாள். அந்த இரவு நிலவு ஏரியில் வெள்ளிப்பாதையை விரித்தது. இருவரும் ஏரிக்கரையில் உட்கார்ந்து அமைதியாக அந்த வெற்றியை ரசித்தார்கள். வில்லும் அம்பும் அருகில் கிடந்தன. ஆனால் அவர்களுக்கு இனி எந்த ஆயுதமும் தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் இதயத்தில் சரியாக தைத்து விட்டார்கள். முடிவு பிளஸ் பார்வையாளர்களுக்கான செய்தி. இந்த காதல் வில்வித்தை கதை உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் காதல், கற்பனை மற்றும் தமிழ் கதைகளுக்கு எங்கள் சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்ய மறவாதீர்கள். பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் கொண்டு சேருங்கள். நன்றி.